ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்கள் பேட்டரி சீக்கிரம் குறையுதா? உங்கள் ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுதா? உங்களால் ஃபோனை சரியாக யூஸ் பண்ண முடியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதை எப்படி சரி பண்ணுறது போய் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, டெக் வித் டிகேலேருந்து உங்கள் டிகே பேசுகிறேன். உங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சுருக்க ஆப்ஸில் எது நல்லது எதை கெட்ட ஆப்ஸ்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. சில பேர் தெரிஞ்சு நல்ல ஆப்ஸையும் தெரியாமல் கெட்ட ஆப்ஸையும் டவுன்லோட் பண்ணுவீங்க. எந்தெந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. நம்பர் 1, கிளீனர் ஆப்ஸ். எல்லாரும் அவங்கவுங்க ஃபோனில் ஸ்டோரேஜ் பத்த மாட்டேங்குது. அப்போ நம்ம ஃபோனில் இருக்கிற ஒரு சில தேவையில்லாத இந்த ஆப்டிமைஸ் கிளீனர்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் நிறைய கிடைக்கும். நம்ம ஃபோன் நல்லா யூஸ் ஆகும்னு நினச்சி இந்த கிளீனர் சம்மந்தமான ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்படி டவுன்லோட் பண்ணுறதுனால உங்கள் ஃபோன் க்ளீன் ஆகாது. உங்களோட ஃபோன் ரொம்ப ஹேங் தான் ஆகும். அதனால் உங்கள் ஐஃபோனுக்கு பெரிய பிரச்சனையே இருக்குது. ஆல்ரெடி iOS உங்கள் ஃபோனில் ஆப்டிமைஸ்னு ஒன்று இருக்கும். அது ஆல்ரெடி அந்த iOSே பண்ணுது. அதையும் மீறி நீங்கள் இப்படி கிளீனர் ஆப்ஸை தேவையில்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனுக்கு பல பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது. பேருக்கு தான் அது கிளீனர் ஆப்ஸ், ஆனால் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறையா வரும். அப்படி நீங்கள் இந்த மாதிரி கிளீனர் ஆப்ஸ் நிறையா வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுங்கள். அடுத்தது விபிஎன் ஆப்ஸ். விபிஎன் ஆப்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஸ்டூடெண்ட்ஸ், சில பல பசங்க எல்லாருமே இந்த விபிஎனை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சில ப்ரைவசிக்காகவும் அவங்களோட இந்த லொக்கேஷன் சேஞ்சு, டேட்டா சேஞ்சு, இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக இந்த விபிஎன் ஆப்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட யூஸ்க்கோசரம் விபிஎன் ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அது மூலிமா உங்களோட டேட்டா, ப்ரைவசி, ஹிஸ்ட்ரி எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. விபிஎன் ஆப்ஸை வச்சுருந்தா டெலிட் பண்ணிவிடுங்க. அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. அது உங்கள் ஃபோனுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு ஆப்ஸ். அதையும் மீறி உங்களுக்கு விபிஎன் தேவைன்னா ட்ரஸ்டட் ஒரு பெய்டு விபிஎன் வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது. அது என்னங்கிறது ரியலாக அது கரெக்டானு தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 3, ஃபேக் ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ். மேக்ஸிமம் நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ், நிறைய இந்த துறையில் இருக்கிறவங்க, இந்த செக்ஷனில் இருக்கிறவங்கலாம் ஃபோன்லேயே மேக்ஸிமம் இந்த வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே சரியான ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பா, அது சரியான வீடியோ எடிட்டிங் ஆப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்ஸ் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ஆப்ஸில் அன்னெசரியாக நிறைய பெர்மிஷன்ஸ் கொடுக்க சொல்லும். நீங்கள் எல்லாத்துக்குமே அளவு கொடுத்தீங்கன்னா உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு சமம். அதனால் அதில் எது ட்ரஸ்டட்னு பார்த்து, எது நம்பர் 1, எது நம்பர் 2, எது ரியல்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபேக்கானதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உண்டாக்கிக்காதீங்க. நம்பர் 4, அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடிய கேம்ஸ். இப்போ அதிகமாக இந்த குழந்தைங்கள்லாம் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. யாரோட பெரியவங்க அப்பாவோட ஒரு ஃபோனை எடுத்து பாருங்கள், இந்த தாத்தாங்க, அப்பாங்க, இவங்க ஃபோன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் கேம்ஸாக இருக்கும். இந்த குழந்தைங்கலாம் அதை டவுன்லோட் பண்ணி விளையாண்டு அதில் வர்றது முக்கால்வாசி அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுனால உங்கள் ஃபோனு பெரிய ஹேங் ஆகவும் உங்கள் ஃபோனில் பல பிரச்சனைகள் வரவும் தான் செய்யுது. அதனால் இந்த மாதிரி அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடிய கேம்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அப்படியே உங்கள் குழந்தைங்க டவுன்லோட் பண்ணாலும் அதை நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. அதனால் உங்கள் ஃபோனுக்கு தான் பிரச்சனை. அடுத்து நம்பர் 5, ஆஸ்ட்ராலஜி ஆப்ஸ். ஆஸ்ட்ராலஜியில் உண்மையாக இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜி ஆப்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி வெறும் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிற அஸ்ட்ராலஜர் ஆப்ஸும் நிறையா இருக்குது. பொய்யா பேசுறதுனா அவங்க அஸ்ட்ராலஜி பண்ணுறதை பற்றி இல்லை, அந்த ஆப்பே ஒரு பொய்ன்னு சொல்லலாம். எதுக்கோ டெவலப் பண்ண ஏதோ ஒரு ஆப் அது இருக்கும். அதில் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக வைரஸாக இருக்கும். உங்கள் ஃபோனை ஃபுல்லாக அப்படியே வைரஸ் அட்டாக் பண்ணி உங்கள் ஃபோனை ஒன்றுத்துக்கு இல்லாமல் பண்ணிடும். அதனால் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக வரக்கூடிய ஆஸ்ட்ராலஜர் ஆப்ஸும் நிறைய இருக்குது. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. இந்த அஸ்ட்ராலஜி ஆப்ஸ் நிறைய ஃபோட்டோஸ், உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். உண்மையான அஸ்ட்ராலஜி ஆப்ஸ் இருக்குது. ஆனால் பொய்யான ஆப்ஸில் நீங்கள் இந்த பெர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அது உங்களுக்கே அகெயின்ஸ்டாக மாறிடுது.
அந்த மாதிரி ஆப்ஸை தயவு செய்து யாரும் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை யோசித்து என்ன ஆப்ஸுங்கிறத ரிவைண்ட் பண்ணி அதெல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ரொம்ப சேஃபாகவே இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மினிமலாக பெர்மிஷன்ஸ் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதையும் மீறி நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யாரும் பொறுப்பேற்க முடியாது. அதுக்கு பொறுப்பு நீங்களே தான். ஸோ இந்த 5 ஆப்ஸை யாரும் தயவு செய்து டவுன்லோட் பண்ணாதீங்க. உங்கள் ஃபோன் சேஃபாக வச்சுக்கோங்க.